இப்போ நம்ம வந்து செல்ஃப் அலைன்மெண்ட்டை பத்தி பேசுறோம். செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் சரண்டர் பத்தியெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, இதுக்கு இடையில ஒரு ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து ஹூ ஆம் ஐன்னு அக்செப்ட் பண்ணிட்டோம். ஹூ ஆம் ஐன்னு ரியலைஸ் பண்ணிட்டோம். ரியலைஸ் பண்ணப்பவே நமக்கு என்ன தெரியும்? இதுதான் நான் அப்படின்னா, நான் வந்து ஹூ ஆம் ஐன்னு ரியலைஸ் பண்ணும்போதே, என் கனவுகளுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீம் ஹீரோவை தான் லவ் பண்றேன். அப்படிங்கிறது என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. என் லைஃப்ல நிஜத்துல என் கண் முன்னாடி இருக்கிற ஒரு ஆணை என்னால நேசிக்கவே முடியல அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து என்னோட கற்பனை அந்த ட்ரீம் பர்சன் மாதிரி இல்லாம இருக்கலாம், தட் இஸ் ஓகே. ஆனா அந்த ட்ரீம் பர்சன் மாதிரியும் இல்லாம அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும், நான் ஏதாவது சொல்றேன்னா அந்த என்னோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட கோர் வேல்யூ. என் ட்ரீம் பர்சன் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தான் அவனுக்கு ப்ரையாரிட்டி, தெர் இஸ் நோ ப்ரையாரிட்டி லிஸ்ட். மற்றதெல்லாம் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என் ட்ரீம் பர்சனுக்கு. ஆனால் ரியாலிட்டியில் இருக்கிற ஆணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை விட நான் 3 வயசு பெரியவன், டெசிஷன் எடுக்கிறாள் நான் ஒருத்தனை தான் இருக்கணும், அந்த நான் எடுக்கிற டெசிஷனை நீ ஆக்ஷனில் கொண்டு வர பர்சனாக இருந்தால் மட்டும் போதும், நான் சொல்கிற விஷயத்துக்கு நீ எதுக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன் ஒப்பீனியன் தேவையும் இல்லை, அது எதுவும் யூஸ் ஆக போகிறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஐ குட் நாட் அக்செப்ட் தட். அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்லேயே என்னை அப்படியே கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணி என்னுடைய உணர்வுகள், உரிமைகள் எல்லாத்தையும் அடக்கி வைக்கும்போது அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் விக்டிம் மோட்லேயே என்னால் வாழ முடியல.